ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் சொல்ல போனேன் ஆக்சுவலி. பிகாஸ் இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ உங்களோட விஷஸ்லாம் கொஞ்சம் அப்படியே தெரிவிங்க. அப்புறம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் உங்களோட பர்த்டே கொண்டாடுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. ஆக்சுவலி இதில் நான் ஃபஸ்ட்டு விளையாடினேன். அது எப்போனா ஒரு 2-3 மாதம் இல்லை, போன மாதம் ஒரு வாட்டி விளையாடினேன். அதனால் இல்லை பாட்டும் கூட இருக்கும். இப்போ நம்ம எது போகலாம், கரியர் மோடு போடுவோம் கைஸ். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே போவோம். ஸோ இதுக்கு நமக்கு 39 ஆர்பி. அது ஆர்பின்னா என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரில கைஸ். ருப்பியா அது அது உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள் கைஸ், இந்தோனேஷியன் கரன்சி பேர் என்னென்னு. ஏன்னா எனக்கும் ஒன்றும் புரியல. இதை வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். என்ன பண்ணணுன்னே தெரியலை. அந்த ஆர்பின்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் ஆகும். ஸோ அதனால் இது நேற்று, அதாவது உங்களுக்கு நாளைக்கு தான் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தா இது நேற்று எடுத்த வீடியோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நேற்று எடுத்த வீடியோ ஆனால் உங்களுக்கு இப்போ தான் போடும், நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. அது ஏன்னா நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு கைஸ். அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும், அதனால தான். அதோட நான் வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். ஓகே, பிரேக் அடிங்க. ஸோ கைஸ், வாங்க 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 சார், வாங்க அனைவரும் வாங்க. பஸ்ஸுக்குள்ளே எல்லோரும் ஏறுங்கோ. அதோட கைஸ், நம்ம இந்த வாசல் வழியாக போக வேணாம். ஏன்னா இந்த வாசல் வழியாக போனால் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த வாசலில் வந்து அந்த ரோடு அப்படியே முட்டி நிற்கும். இந்த ரோட்டில் போகவே முடியாது, நமக்கு வழி விட மாட்டானுங்க. ஐயோ கைஸ், நான் நூப்ரா பண்ணேன்னா அதை மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன தான் இது ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓட்டியிருந்தாலும் பைத்தியக்கா விளையாடி இருந்தாலும் இந்த கேமில் நான் அவ்வளோலாம் ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை கைஸ். ஸோ அதனால் நூப்ராக்கள் செய்தாலே என்ன இருவா மாட்டேன், வைக்கமாக வரான் பாருங்க கைஸ். கொஞ்சமாக போடா போய் சொல்லடா. எனக்குன்னே வரானுங்க பார்த்தீங்களா கைஸ். பார்த்தீங்களா கைஸ், அந்த லாரிக்காரன் என்னமா போய் பஸ்ஸில் இதில் மோதனா பார்த்தீங்களா, ட்ரெயினில். என்னடா இந்த பைக்குக்காரனுக்கு பாருங்களேன் கைஸ், எவ்வளோ கொடுப்பேன்னு. இன்னொரு லேனில் தான் இருந்துச்சு, இன்னொரு வழி தான் இருக்குல்லடா, சுற்றி போடா. அதை விட்டுட்டு வந்து என்ன ஏதுங்க நகர சொல்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், இப்போ நம்ம வெற்றிகரமாக பஸ் ஸ்டாண்டை விட்டு நகர்ந்து போயிட்டோம். அதோட இது வந்து உங்களுக்கு ஓப்பன் வேர்ல்டு தான் எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் கைஸ் மோஸ்ட்டாக. ஏன்னா நானே நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். அடுத்து நான் இதில் வந்து இதில் அடுத்து ஏதாவது மாட் ட்ரை பண்ணலான்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவோம். ஐயோ, நான் ஆக்சுவலி இதில் நான் பாட்டு கூட வச்சுருக்கேன் கைஸ். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், போட்டால் ப்ளே ஆகும். என்னன்னா இப்போ நான் பாட்டு போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனாலே நான் பாட்டு போடாமல் வீடியோ எடுக்கணும். ஏன்னா பாட்டு போட்டேன்னா நான் வெறித்தனமாக ஓட்டுவேன். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஊரில் போய் சும்மாதான் வச்சுருக்கேன் நான் இது வரைக்கும். ஏன்னா நானும் இது வரைக்கும் சிட்டிக்குள்ளேயே ஒரு 80 அதாவது ஒரு 100-150 பேர் இருப்பேன் எப்படியும் சிட்டிக்குள்ளே. போலீஸ் எதுவுமே பண்ண மாட்டானுங்க, பக்கத்துலேயே வருவானுங்க கைஸ். அவனுங்களை இடித்தாலும் எதுவும் பண்ண மாட்டானுங்க, அடித்தாலும் எதுவும் பண்ண மாட்டானுங்க. வேஸ்ட்டு போலீஸாக இருக்கானுங்க இந்த ஊரில். தமிழே வைக்காரா, குறுக்கால வந்துடாத, செத்துரு. வா. இப்போ பாருங்க கைஸ், இப்போ பார்ப்பீங்க ஒரு ப்ரோ டிரைவரை. ஏன்னா ஹைவே வந்துடுச்சு. ஐயோ, இதோட இந்த வழி முடியுது கைஸ். ஏன் சொல்கிறேன்னா மேப்பில் பாருங்க, அப்படியே அந்த கோடு மாதிரி தான். இந்த கேமில் என்ன ஒரு வெறுப்புனா இதான் கைஸ், அடிக்கடி லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது நல்லா தான் இருக்கும் கைஸ். ஆக்சுவலி இந்த கேம் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 2-3 வாட்டி விளையாடி இருக்கேன். ஒரு வாட்டி மல்டிப்ளேயர் விளையாடி பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் சொல்லப்போனால் அதோட இதில் வந்து இப்போ ஆக்சுவலி ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வேறு வந்திருக்கான். அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ். ட்ரை பண்ணி வீடியோ போடணுன்னா
உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் இதுக்கு லைக் போட்டிங்கன்னா நம்ம போட்டுருவோம். ஸோ அதில் கைஸ் நான் இப்போ ரீசெண்டாக போட்ட ஃபேக்ட்ஸ் வீடியோ வர லைக்ஸ் அள்ளிடுச்சு. லைக்ஸ் வியூஸு. ஸோ அதே மாதிரி எல்லா வீடியோஸும் எனக்கு வியூஸ் அதிகமாக வரணும். அதோட எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிடுறாங்க. அதாவது 335 338 3 சப்ஸ்கிரைபர் ஏறிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கைஸ். என்ன ப்ரோ 3 சப்ஸ்கிரைபர் தானே ஏறியிருக்காங்க, அதுக்கு எதுக்கு ப்ரோ இவ்வளோ சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சேனல் ஐயோ அஷோ கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் ஒரு ப்ரோ டிரைவரால் மட்டும்தான் நிறுத்த முடியும். ஆமாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டுருந்தேன், டாப்பிக்கு மறந்துட்டேனே. ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேனே. இருங்க கைஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், அப்புறமா ஞாபகம் தான் சொல்கிறேன். 60 லிட்டர் இருக்குது பெட்ரோல், போதுமா நமக்கு? தமிழே பார்த்தீங்களா கைஸ்? ஓ இந்த கேமில் இந்த ஹாரன் தாங்க செம்மையாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஆனால் இந்த கேமில் ஆக்சுவலி இவங்க பறக்கலாம் முடியாது. இதில் தடுப்பு இல்லையா? அப்போ நான் ராங் வேலையே போவேன். ஏண்டா எனக்கு தடுப்பு கொடுத்தாலே நாங்களாம் ராங் வேலை தான் ஓட்டுவோம், தடுப்பே கொடுக்கலன்னா ராங் வேலை மட்டும்தான் ஓட்டுவோம். அப்புறம் எது கூட இப்போ கரெக்ட் வேலை போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வழி மாறணும் கைஸ். அதனால் நான் ஸ்பீடாக போகிறடா, இதெல்லாம் போய் முட்டுவேன் வண்டி. வேற ஒரு லெவல் டர்னிங் கைஸ். ஆயிடா வண்டிக்காரா, ஓரம் போடா, அடிச்சு நவுச்சல போ. போகணும் இங்கேருந்து தடுப்பு போட்டானுங்க. என்னடா? ஆக்சுவலி நம்ம ஏதோ ரூட் மாறி வந்துட்டுருக்கோம், ஆனால் அது கரெக்டாக ஆகிட்டுருக்கு. என்னன்னு தெரில. நம்ம இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் கைஸ். இவ்வளோ தூரத்துக்கு போய் அதுக்கப்புறம் மேப் முடியுது, அதுக்கப்புறம் இன்னொரு மேப் வேறு லோட் ஆகுமா? ஸோ அந்த டாபிக் விட்டுருங்க கைஸ். நான் என்ன பேசணும்னு எனக்கே மறந்து போச்சு. நான் ஃபஸ்ட் பர்சனில் வச்சுலாம் ஓட்ட மாட்டேன் கைஸ். ஐயோ ஒரு நிமிஷம் கைஸ். அது தெரியாமல் இந்த ரெக்கார்டரு ஆனில் இருக்கான்றத பார்க்கறதுக்காக டோரை திறந்துட்டேன். அதான் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடேங்கப்பா அதான் மழை தான். ஐயோ டே வண்டிக்காரா வழி விடு. ஓணும் சரி விடுங்க கைஸ். ஒரு வண்டி தானே இடிச்சிருக்கோம், பிரேக் கட்டுறா. பார்த்தீங்களா கைஸ், இது வரைக்கும் நானே இந்த அளவுக்கு ஓட்டினதில்லை சொல்லப்போனால். பிகாஸ் இந்த வண்டியோட ஹெல்த்தை பாருங்கள் 100% இருக்குது. அது எப்படின்னே தெரியாது கைஸ். லைட்டாக அடித்தாலும் இது 99% வந்து எப்படின்னே தெரியல. நான் இவ்வளோ நேரம் 100% வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். என்னடா வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது, 150 போகணும், என்னன்னு தெரியல போக மாட்டேங்குது கைஸ். வெறுப்பேற்றுது வண்டி. இந்த லாரிக்காரனுக்கு பாருங்க கைஸ், ஸ்கூலுக்கு ஹார்ன் அடிக்கிற நகர்றான். நான் எங்கப்பா இது வரைக்கும் பஸ்ஸில் யாராவது இந்த அளவுக்கு வேகமாக போய் பார்த்துருக்கீங்களா? ஐயோ பஸ் டிரைவர்ஸ் போவாங்க, நாம் போவோமா? ஆனால் நான் போகிறேன் பாருங்க. ஐயோ சூப்பர். என்னடா நல்லா போயின்னு இருக்கேன்னு யோசித்தேன். சரி இந்த ஒரு வாட்டி தான் நான் ப்ரோ கணக்காக ஓட்டுறேன்னு நானே நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே முட்டிட்டேன் கைஸ். இப்போ என்ன தான் ஓவர்டேக் பண்ண 2 வண்டி. என்னடா இண்டிகேட்டர் எப்படி நான் போட்டேன், இண்டிகேட்டர் போட்டது இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். ஐயோ நம்ம ஆக்சுவலி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் கைஸ். வேணுன்னா சொல்லுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுறது ஒரு தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்காக. அதோட இந்த கேமில் தான் கைஸ் நிறைய மாடு இருக்குது. ட்ரக்கு இருக்குது இந்த கேமில், அதாவது ட்ரக்கை வச்சு மாடு, அசோக் லேலண்ட் ட்ரக் ஒன்று இருக்குது மாடு, அது தெரியும் எனக்கு. ஏன்னா அது ஓட்டியிருக்கோம் வாட்டி, சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரக்
மொக்க மாடு இருக்குது. அப்புறம் இதில் பல கோவிலுக்கு போகிற மாதிரியான மாட்ஸ் கூட இருக்குது. வர்த்தாமே டொர்ரான ஓட்டமா அப்படியே எங்கள் பையனை கைஸ். அந்த சைடு மழை, இந்த சைடு நின்றுச்சு பாருங்க. ஆஹா, இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் கைஸ். அடித்து நவுத்துறோம். இல்லை, நடுவில் ஏதோ ஒன்று பள்ள மாதிரி வருது. சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு வருது, அடித்து ஓட்டலான்னு பார்த்தா இல்லை கைஸ், ஆப்போசிட்டில் போயிடுவோமான்றீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வெற்றிகரமாக இரண்டாவது இந்த மேப்பை நாம் முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தடுப்பில்லை கைஸ். வாங்க ரேங்க் வேலையே போய் சம்பவம் பண்ணுவோம். குறுக்க எந்த வண்டி வந்தால் அவங்க அடித்து நவுத்துவாங்க கைஸ். ஐயோ, சத்தியமாக அடித்து நவுத்துருவோம் போல இருக்கு. நான் தம்பியா இறாரா வண்டி நிறுத்துறா பாடுறா. நான் எதிர்பார்க்கல கைஸ். சரி, ஆப்போசிட்டில் எப்படியும் வண்டி வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் போனால் வண்டி எடுத்து வந்துட்டாங்க. இந்த இண்டிகேட்டர் வேறு தெரியாமல் போட்டு விட்டுறேன் கைஸ். இது ஆக்சுவலி லாரிக்கு கொடுக்க வேண்டிய இதை பாருங்க. இவனு காமெடி இருக்கா, இதுதான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட மேப் முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேப் லோட் ஆகிட்டுருக்கு. அந்த மேப் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த கேமில் நான் ஒரே ஒரு மைனஸ் தான் கைஸ். இந்த இவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு அது மட்டும் தெளிவாக காட்ட மாட்டேங்கிறானுங்க கைஸ். மேப் மட்டும்தான் கைஸ் போடுறானுங்க இவனுங்க. ஐயா, ஓ இப்படியே போயிடுவோம்மா நம்ம. வரட்டா. ஐயோ, ஓனோ, பாருங்க. ஏய், வண்டி ரிப்பேர் வண்டி. ரொம்பலாம் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவது என் பேச்சை கேளு. ஸோ கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு நாள் எப்படி போச்சு? அதோட நான் இனிமேல் லைவ் வருவேன் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இப்போ எங்கள் வீட்டில் நெட், அதாவது வைஃபை போட்டதனால் நானும் இனிமேல் லைவ் போடுவேன். இந்த லாரிக்காரனை பீட் பண்ணணும். ஐயோ, பிரேக் அடி. ஆஹா, இருங்க கைஸ், அதுக்கு நெட் ஆன் பண்ணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, கதவை திறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ரெக்கார்டரை காணும். இதில் உங்களுக்கு வாய்ஸ் வரலன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, ரெக்கார்டர் ப்ராப்ளம் கொடுக்குது. என்னன்னு தெரில. டேய், என்னடா கைஸ், வேலை செய்யலை. டோல்கேட் வேலை செய்யலை கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறது? இருங்க கைஸ், என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா பக்கத்து இருக்குது தம்பியே லாரிக்கார் கொஞ்சம் ஓரம் போ. ஒத்து ஓரம் ஒத்து. எனக்கெல்லாம் அவ்வளோதான். நமக்கெல்லாம் நோ ரூல்ஸ் கைஸ். அதுக்குன்னு இப்போ யாராவது மொக்க ஜோக்க போட்டிங்கன்னா நோ ரூல்ஸு கடையில் இருக்க ப்ரோ அப்படின்னு எவனாவது சொன்னீங்க தெரியும். ஏன்னா எல்லோரும் வர மொக்க ஜோக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நானே ஆக்சுவலி நிறைய மொக்க ஜோக்கு போடுவேன். அதனாலேயே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை நல்லா திட்டுவானுங்க கைஸ். அதனால தான் நான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், எப்படி நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்றது. ஸோ அதோட இந்த வீடியோ 15 நிமிஷம் அதுக்கு மேலே வராது எனக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இது ஸ்பெஷல் வீடியோங்கிறதால நான் வெறும் 15 நிமிஷத்தோடு முடிக்கிறேன். ஏன்னா அதோட இந்த மேப்பு பயங்கர பெருசாக இருக்குது. இல்லை, நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம முடிக்க போகிறோம். நான் இதை முடிச்சிட்டேன்னா இந்த கேம் பிளேயை முடிச்சிருவேன் கைஸ். ஸோ ஒரு ட்ரிப்பை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமாம், இது இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் கைஸ் அந்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ இப்போ பாருங்க கைஸ், கரெக்டாக இருக்கா?
நடுவில் லைட்டாக இடிச்சிட்டேன். வேணா சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் மட்டும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் பண்ண ரெடி தான் சேலஞ்சு. அதாவது என்னென்னா வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுற சேலஞ்சு. இது வேணும்னா ஒரு 3 பேராவது, அதாவது 3 இல்லை ஒரு 5 பேர் லைக் பண்ணிங்கன்னா நான் இந்த பண்ணிடுறேன். சரி, ஏய் போகிறோம்டா, லாரிக்காரா அடிச்சு தூக்குறேன். மரியாதை இல்லை, என்ன அடிச்சு தூக்கு. கைஸ், நமக்கு வழி உள்ளனா வழியை நாமளாக உருவாக்கணும். யார் சொன்னாங்கன்னு தெரில, இது நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடாது கைஸ், ஏன்னா மக்கள் உயிரை காப்பாற்றுற ஊர்தி. ஆனால் இடிச்சிட்டேன். ஐயோ, இவ்வளோ பஞ்சுடையலாக பேசி இடிச்சிட்டேனே, இந்த மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு ஆஹா அப்பா ஐயோ 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 டேய், என்னடா பாம்பு மாதிரி வளைஞ்சிக்கினே இருக்குது. அடா பாவீங்களா கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் தான் கைஸ் வரும் மேக்ஸிமம். அதுக்குள்ளே தான் முடிஞ்சிடும். ஏன்னா நான் இதோட இந்த ஒரு பாதி ட்ரிப்பு, ஃபஸ்ட்டு ட்ரிப்போட பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வேணா இப்போ அப்படியே நிற்காம ஓடுங்கிற மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். ஸோ 141, 142, 150 தொடுமான்னு பார்க்குறேன். நானும் இந்த பஸ் தொட மாட்டேங்குது. சரி வாங்க, அடித்து நவுத்துவோம். நாம் நவுத்துறது தான் பஸ்ஸு பறக்கும் பாருங்கிற மாதிரி தான். பஸ்ஸு பறக்குமா, பஸ்ஸுக்கு ரெக்கை இருக்கான்னு கேட்கலாம். ஆனால் என்ன, இந்த பஸ்ஸு பறக்க வைக்க முடியாது. ஏன்னா இந்த கேமில் ஆக்சுவலி இந்த இடத்த தனி நம்மளால் வெளியும் போக முடியாது. அதுக்கு வழியே இல்லை இந்த கேமில். இப்போ அடித்து ஓட்டுறா 4-வே கைஸ், அதாவது 4 லைன் வரும். அதனால் நம்ம அடித்து ஓட்டுறது ஒரு 4 லைன் இல்லையா. சரி, நான் அங்கேருந்து ஒன்று ஜாயின் ஆகுது. கைஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. 90க்கு கீழே போனால் மட்டும் சொல்லுங்கள். அதாவது இந்த பஸ்ஸோட ஹெல்த் பர்சன்டேஜ் அப்போ மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். மீதி நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நான் இந்த பஸ் சிமுலேட்டர் ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவும் ட்ரை பண்ணேன். இந்த இண்டிகேட்டர் வேறு அடிக்கடி போட்டு விட்ருவேன். இந்தோனேஷியாவையும் ட்ரை பண்ணேன். அது எப்படி இருக்குன்னா வந்து லிட்ரலி உங்களுக்கு சொல்ல போனால் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த கேம் வந்து ஒரு சின்ன ட்ரக்கு கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். அதனால் நமக்கு லோடும் கம்மியாக தான் எடுக்க முடியுது. டே வந்துட்டான்டா சுத்துப்போ. அப்பா 6 பறந்துருச்சு கைஸ். ஐயோ, என்ன கைஸ், நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக ஒரு 6 அடித்தேன். நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் தான் காரணம். ஐயோ, மறுபடியும் ஒரு 4 பறக்கும். 4 அவ்வளோதான், 4 பறந்துருச்சு. ஸோ கைஸ், நான் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பிளேல சந்திக்கிறேன். பை பை ஃப்ரம் வேலன் கேமிங். சரி, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ்.